எவ்வளவு கடந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க போலயே. ஆஹா, எவ்வளோ சண்டை போறாங்க. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இந்த அரிசியை வேற காய போட்டேனே. ஐயோ, எவனு வேற பார்க்க போக முடியலையே. எந்திரிச்சு போன அந்த காக்கா படுபாவி வேற அம்புட்டி கொத்தி தின்றுமே. இன்னைக்கு என் பிள்ளை வரட்டும்டி, உனக்கு இருக்குடி. வரட்டு வரட்டும், உன் மகனுக்காக தான் நானும் காத்திருக்கேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம நான் வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். எங்க அம்மா பத்தி எல்லாம் பேசுனீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோங்க. மது, என்னடி யார் சண்டை போடுறா? அம்மா, ரோஹிணி அத்தையும் உங்க மாமியார் இருந்தாம்மா, அப்பதுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா சொல்ற? ரோஹிணியா? நல்ல பிள்ளையாச்சே, அவளும் மாமியார் ஒத்துமையா இருப்பாளுங்க. என்னாச்சு, எதனால சண்டை போடுறாளுங்க? அதைத்தான் இந்த பாத்துட்டு இருந்தோம், எங்க கேட்க விட்ட, அதான் வந்து நொட்டுன்னு அடிச்சிட்டியே. சரி சரி, நீங்க உள்ள போகடி, நான் பையன் பாத்துட்டு வரேன். எங்களை உள்ள போக சொல்லிட்டு நீ அரை மணி நேரம் கழிச்சு வருவ. அரை மணி நேரமா? நைட்டு வந்தாலும் வருவா, ஆச்சரியம் இல்லை. ஏய், வாய் பேசாம உள்ள போங்கடி, உழவு அடுப்புல இருக்கு, கொதிச்சிடாம அரிசியை போட்டு வைங்க, வரேன். ஆமா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு என்ன தெரியும் மரியாதை கொடுத்த? இங்க பாருங்க, அவ அப்படியே பேசுறாதீங்க. போடி, வீட்டோட போடி, முத வெளிய போடி. எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன் வேலைய பாத்துட்டு போ. ஏய், அவ இவன் சொன்ன வாயை தச்சிடுவேன். ச்சே, மாமியாரும் மருமகளும் பூனாருமா இருந்தாளுங்க, எவ ஏத்தி விட்டான்னு தெரியலையே. எம்மா, இப்படி இல்லாம பொம்பளைங்க இருப்பாளுங்க. எனக்கெல்லாம் ராத்திரிலாம் தூக்கம் வராது இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்தா. எப்படிதான் தூங்குறாளுகளோ.